பொதுவாக அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது எங்கேயோ காற்றுல இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை வந்து கண்ணு காது மூக்கு வச்சு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு மாந்தர்கள்லாம் வச்சு செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு படமாக ஆக்க ட்ரை பண்ணும்போது அது எழுதி முடிச்சோன்னே பயங்கரமான ஒரு திருப்தி வரும். சரியான ஒரு கதை பண்ணுறேன் நான். ஆனால் அதை படமாக ஆக்குறதுக்கு வந்து சில பேரோட ஆமோதித்தல் தேவைப்படுதுங்க. முக்கியமாக ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர். ஸோ அங்கே தான் வந்து சிக்கலே வரும். நம்ம விஷன் அவங்களுக்கு கன்வே பண்ணி அதை ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது டயர்டிங் ப்ராசஸாக வேறு இருக்கும். நம்ம வந்து உட்காந்து எழுதினப்போ இருந்த ஒரு உற்சாகமோ அதை வந்து ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதை இவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோருக்கு கொண்டு போகிறதுல இருக்க ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கதையை இது இப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்பி இதுக்கு ஓகே சொன்ன சசிகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம எல்லாருமே.